Hi friends, hi everyone. This is Saravanan, Double Universal Crown Director. Friends, இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கம்பெனி வந்து ஒரு 3 வகையா பிரிச்சிருக்காங்க. அதாவது நீங்க 30-40 பிவி மினிமம் பர்ச்சேஸ் கூட மந்த்லி பண்ணிக்கலாம். ரூ. 1000 ரூ. 1500 அது மாதிரி கூட பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து 60 பிவி பண்றீங்க அப்படின்னா 4 மாசம் 60 பண்ணலாம். அந்த 60 பிவி வந்து எதுக்குள்ள பண்ணணும்னா 12ஆம் தேதிக்குள்ள பண்ணணும். அதை நம்ம மல்டிபிள் இன்வாய்ஸா பிரிச்சு கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரிதான் 100 பிவியும் 100 4 மாசம் பண்ணீங்கன்னா அந்த 100 பிவியும் 4 மாசத்துல ஒவ்வொரு மாசமும் 12ஆம் தேதிக்குள்ள பண்ணணும். அப்படி பண்ணும்போது பிரிச்சு கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஜாயின் பண்ணும்போது இப்ப வந்து 12ஆம் தேதிக்கு அப்புறம் ஜாயின் பண்றாரு, 20ஆம் தேதி ஜாயின் பண்றாரு. அவரு இந்த மாசம் 30 பிவி வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு, ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டாரு. அப்ப அடுத்த மாசத்துல இருந்து அவர் ரீபர்ச்சேஸ் பழைய ஆள் மாதிரி தான், பழைய கேட்டகரிக்குள்ள வந்துருவார். அவர் அடுத்த மாசத்துல இருந்து கன்சென்சி பண்றாருன்னா 12ஆம் தேதிக்குள்ள 100 பிவி ஃபர்ஸ்ட் பண்றாருன்னா அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசம் 12ஆம் தேதிக்குள்ள பண்ணிட்டாருன்னா அவருக்கு 2500 ஃப்ரீ கூப்பன் தருவாங்க. அந்த 100 பிவிங்கிறத 12ஆம் தேதிக்குள்ள 30 பிவியா 30 அப்புறம் 40 இல்ல வந்து 40 அப்புறமேட்டு 60 அப்படி வந்து பிரிச்சு கூட மல்டிபிள் இன்வாய்ஸா ஸ்பிளிட் பண்ணியும் பண்ணிக்கலாம், சிங்கிளாவும் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே ஒருத்தர் 20ஆம் தேதி தான் ஜாயின் பண்றாரு. அவர் ஜாயின் பண்ண அந்த மந்தே கன்சிஸ்டன்சி பண்ணணும்னு நினைக்கிறார். 20ஆம் தேதியோ 25ஆம் தேதியோ 30ஆம் தேதியோ அவர் ஜாயின் பண்ண அந்த மந்தே 100 பிவி பண்ணாலும் ஏன்னா ஜாயின் பண்றவங்களே கன்சென்சி பீரியட தாண்டி தான் ஜாயின் பண்ணுவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண மந்தே கன்சென்சி பண்றாங்கன்னா அப்ப பிரச்சனையே இல்லை. அப்ப அவங்க எப்ப ஆரம்பிச்சாலும் அது வந்து ஃபர்ஸ்ட் மந்த் கன்சென்சி பண்ண மாதிரி கணக்கு வச்சுக்குவாங்க. அப்ப 2வது மாசத்துல இருந்து 12ஆம் தேதிக்குள்ளேயே பண்ணணும். அடுத்த மாசம் 12ஆம் தேதிக்குள்ளேயே பண்ணணும். அது பிரிச்சும் பண்ணலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிரிச்சு பண்ணலாம். இப்ப நீங்க வந்து பிரிச்சு நீங்க ஆன்லைன் ஆர்டர் போடுறீங்கன்னா அதுக்கு கொரியர் சார்ஜ் வேற எக்ஸ்ட்ரா ரூ. 60 பே பண்ணணும். 30 பிவின்னு நீங்க தனித்தனியா பண்ணீங்கன்னா 60 அது வந்து கொரியர் சார்ஜ் வேற பே பண்ணணும். அதுவே நீங்க 100 பிவிக்கு பண்ணும்போது உங்களுக்கு அந்த கொரியர் சார்ஜே ஃப்ரீயா வந்துடும். ஸ்பிளிட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லாம கொரியர் சார்ஜ் வேற பே பண்ணணும். அது சேர்த்து பண்ணீங்கன்னா மொத்தமா உங்களுக்கு கொரியர் சார்ஜே இல்லை. ஏன்னா அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேல நம்ம ஆன்லைன் ஆர்டர் போடும்போது கொரியர் சார்ஜே கிடையாது. அதே மாதிரி நீங்க ஸ்டோருக்கு போய் பண்றீங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு டைமும் அப்பப்ப நீங்க போயிட்டு வந்துட்டு இருக்கணும். மாசத்துல 4 டைம் ஏன் ஸ்டோருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க? ஒரே டைம் பண்ணிட்டு போறது ஈஸி தானே, சிம்பிள் தானே. அதே மாதிரி இந்த பிசினஸ்ல நம்ம பிசினஸ் ப்ராடக்ட் நல்லா இருக்கு, ப்ராடக்ட் நம்ம வாங்குறேன், எனக்கு பொருள் தீர்ந்து வாங்குறேன், நீங்க எப்ப வேணா வாங்கிக்கலாம். கன்சென்சி பீரியடுக்குள்ள கன்சென்சி பண்றீங்கன்னா எப்ப வேணா வாங்கிக்கலாம். மந்த்லி உங்களுக்கு பொருள் எப்ப வேணுமோ ஒரு சோப்பு ஒரு ஷாம்பு எப்ப வேணா நீங்க ஸ்டோருக்கு என்ன வேணா போய் எப்படி வேணா வாங்கிக்கலாங்க. ஆனா இது வந்து நான் பிசினஸாவும் பண்றேன். ஐம் நாட் ஜஸ்ட் லைக் அ கன்சியூமர் மட்டும் கிடையாது. ஐம் வெஸ்டேஜ்ல நான் இன்கமும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு சில சிஸ்டம், ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்ப நான் எப்படி பண்றேன், மாசம் ஆனா 2ஆம் தேதி டான்னு என்னோட பர்ச்சேஸ நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். எங்க வீட்ல பொருள் தீரல. 5ஆம் தேதி பொருள் தீரலாம், மேபி 10ஆம் தேதி தீரலாம். ஆனா நான் 2ஆம் தேதியே பண்ணிருவேன். 2ஆம் தேதி பண்ணணும். 2ஆம் தேதி நான் ஸ்டோருக்கு போய் எப்பயுமே மந்த்லி ஸ்டோருக்கு போய் வாங்கலாம்னு இருக்கேன். 2ஆம் தேதி போய் என்னால 2ஆம் தேதி வாங்கணுங்கும்போது அந்த அடுத்த வாரம் 2ஆம் தேதி மேபி வேற எங்கேயாவது வெளிய போலாம்னு நான் பிளான் பண்ணியிருப்பேன். இல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, ஸ்டோருக்கு முடியாது. அப்ப 2ஆம் தேதி வாங்கணுங்கும்போது ஆன்லைன் ஆர்டரோ இல்ல ஸ்டோர்லயோ எப்படியாவது ஒண்ணு 2ஆம் தேதியே பண்ணிரணுங்கிறது என்னோட டார்கெட். மந்தோட ஃபர்ஸ்ட் நாள் எவ்ரி மந்த் 2ஆம் தேதி புது மந்த் வெஸ்டேஜ்ல ஓப்பன் ஆகும். 1ஆம் தேதி வரைக்கும் பழைய மந்த். வெஸ்டேஜ்ல எப்பயுமே வந்து மந்த் ஓப்பன் ஆகுறது 2ஆம் தேதி தான். புது மந்த் ஓப்பன் ஆகும் வெஸ்டேஜ்ல. அது மாதிரி வெஸ்டேஜோட ஃபர்ஸ்ட் டேவே ஒவ்வொரு மந்த்தும் வெஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் டேவே நான் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறது தான் என்னோட டார்கெட்.